கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்பட்டதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, அண்ணா கிராமம், நெல்லிக்குப்பம், பண்டாக்கம், முள்ளி கிராமம், பட்டு ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நிவாரண உதவிகளை அமைச்சர் சி.வி. கணேசன் வழங்கினார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை மின் மோட்டார்கள் கொண்டு தண்ணீரை அகற்றும் பணியை அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்பட்டதாக அமைச்சர் சி.வி. கணேசன் கூறினார். தங்குவதற்கு இடம், அவருக்கு உணவு, இவைகளெல்லாம் உடனடியாக எந்தெந்த வார்டில் இருக்கும், எங்கே போய் தங்கணும், அவங்க யார் யார் மானிட்டரிங் பண்ணணும், 4 கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு செய்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆதி திராவிட மாணவர் விடுதி, கல்யாண மண்டபம், பள்ளிகள்லாம் தங்க வச்சுருக்கோம். ஆக அவங்களுக்கு எந்த பயப்படக்கூடிய நிலை இல்லாமல் இந்த நகராட்சி நிர்வாகமும் நானும் இணைந்து மிக சிறப்பாக செய்யணும். பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் கட்டுறதுக்கு புடவை வேஸ்டில்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் உடனே வாங்கி தருவதற்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். 18 வார்டில் இருக்க அத்தனை மக்களுக்கும் வாங்கி கொடுக்க தான் முடிவு பண்ணிருக்கோம்.